ஹாய் மக்களே, வணக்கம். பொங்கல் பரிசு ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களே. பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் எவ்வளவு? ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தீங்க, இந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்க போகுது இந்த பொங்கல் பரிசுங்க. பொங்கல் பரிசில் தமிழக முதல்வர் முக்கியமான அறிவிப்புகளை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்காங்க. ஸோ திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த தேர்தல் அறிக்கையில் பொங்கல் பரிசு தொகை மிகப்பெரிய அளவில் பங்காற்ற போகுதுங்க. தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பொங்கல் பரிசை கையில் எடுத்தே ஆகணும். இந்த ஆயத்தை எடுத்தால் மட்டும்தான் திமுக வரும் காலங்களில் வெற்றி பெறுங்க. ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சியில் 2021ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2500 ரொக்கம் பணம் கொடுக்கப்பட்டது. அதுவே முதல் முறையாகும், இறுதி முறையும் ஆகும். இதுவரை கொடுக்கப்பட்ட அதிகபட்ச தொகையில் அதுதான் அதிகபட்ச தொகை அப்படின்ட்டு எல்லாருமே குற்றச்சாட்டிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு பண்டிகையின் பொழுது ரொக்கம் என்பது தரப்படாமல் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டதுங்க. ஸோ இந்த பொங்கல் தொகுப்புடன் ரொக்கம் வழங்காமல் இருப்பது பல விமர்சனங்களை எழுப்பிடுச்சுக்கு அப்படின்ட்டு கேள்விக்குறியாயிட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதுவரை வழங்காத ரொக்கம் தர ஏற்பாடுகள் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 வழங்க மூத்த அமைச்சர் கூட அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார் கூறப்படுகிறதுங்க. ஆனால் சிலர் மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் நிதி நெருக்கடி, நிதி சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய பொங்கல் தொகுப்புடன் அடங்கிய 3000 ரூபாய் பெறுவதற்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படின்றது தெரியுதுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடைகளில் ரொம்ப பெரிய ஒரு அப்டேட் நாளுக்கு நாள் போயிட்டுருக்கு. ஸோ பொங்கல் பரிசு தொகுப்புடன் 5000 வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கு மத்தியில் பொங்கல் பரிசு தொகுப்பை குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று முக்கிய முடிவு எடுப்பதாக தகவல்கள் வெளியாகின. பொங்கல் பரிசு தொகை மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை தகவல் கூட்டத்தில் வெளியானது. ஸோ பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்குவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமையகத்தில் இன்று நடைபெறவுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இக்கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபரணி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், துறை சார்ந்த செயலாளர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்திருப்பதாகவும் முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்குங்க. ஸோ தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு அப்படின்றது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பரிசு அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த பொங்கல் பரிசை நீங்கள் பெறணும் அப்படின்னா சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றி ஆகணும் மக்களே. ஸோ தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இதை வழங்கிட்டே வராங்க. கிட்டத்தட்ட 2.2 கோடி குடும்ப அட்டைகளுக்கு இதில் பயன்பெறாங்க. இதன் காரணமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்படுவது வழக்கமான ஒரு விஷயங்க. ஸோ விரைவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 5000 ரூபா கொடுக்கலாலும் ஒரு 3000லேருந்து ஒரு 1800, 2000 ரூபா வரைக்கும் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ பொங்கல் பரிசு குறித்த முக்கியமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் என்னுடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.